ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து கல்யாண வீட்டு ஸ்டைலில் வந்து சிக்கன் 65 வந்து பார்க்கலாமா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3/4 கிலோ அளவு வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு முட்டை, 1/2 கப் வந்து தயிர், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் தனியால் தூள், 1 1/2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கபாப் தான் எடுத்திருக்கேன். 1 1/2 ஸ்பூன் சிக்கன் கபாப் பொடி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்திருக்கேன். நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும். இது எல்லா கலவையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம இதில் சிக்கன் வந்து ஆட் பண்ணணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கனால தேவையில்லை. தயிர் லைட்டாக புளிப்பாக இருந்ததுனால நான் லெமன் ஆட் பண்ணல. புளிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 லெமன் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டை ஆட் பண்ணுங்கள். நான் சால்ட்டு வந்து மசாலாவோட ஆட் பண்ண மறந்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 ஹவர் டு 1 ஹவர் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு சிக்கனோட நல்லா ஊறி வந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸும் அந்த கிறிஸ்பினஸும் கிடைக்கும். நான் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சால்ட் ஆட் பண்ணுறேன். சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்டார்டிங்கில் சால்ட்டு ஆட் பண்ண மறந்துட்டேன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சிக்கன் பீஸாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்க்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கிளறி விடுங்க. நல்லா வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எப்போவுமே வந்து சிக்கன் 65 வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. நான் இது இருந்தனால இது எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.